ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவரே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திரு நாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இதனாலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 10வது வசனம் மற்றும் 2 சாமுவேல் 8வது அதிகாரம் 14வது திருவசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். கத்தோலிக்க பொது மொழிபெயர்ப்பு 2 சாமுவேல் 8:14. தாவீது எங்கு சென்றாலும் அவருக்கு ஆண்டவர் வெற்றி அளித்தார். பிரியமானவரை, இந்த திருவசனங்களிலே கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் எப்படி இந்த பூமியிலே தாவீது என்கின்ற அரசனை கர்த்தர் பயன்படுத்தினார், ஆசீர்வதித்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த தாவீது அரசன் இஸ்ரவேலின் ஒரு பிரபலமான அரசனாக அறியப்பட்டிருக்கிறார். பாருங்கள், இஸ்லாமிய சகோதரர்களும் அவரை தாவூத் என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள். இன்றும் இப்பொழுது இருக்கிற இஸ்ரவேல் நாட்டிலும் அங்கே அவர்களுடைய நேஷனல் ஃப்ளாக், தேசிய கொடியிலே இந்த தாவீதின் நட்சத்திரம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. இங்கே கிறிஸ்துவுக்குள் வாழ்வு ஊழிய மையத்திலேயும் கர்த்தர் எங்களுக்கு ஒரு அழகான நந்தியாவட்டை பூ மரத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்கள், அதன் அருமையான வெண்மை நிற பூக்களும் தாவீதின் நட்சத்திரத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. கர்த்தருக்கே மகிமை. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருக்கே சகல துதிகன மகிமை உண்டாகட்டும். இந்த தாவீதின் வாழ்க்கையிலே கர்த்தர் எப்படியெல்லாம் வெற்றி கொடுத்து கொண்டிருந்தார் என்பதை குறித்து இந்த நாளில் நாம் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆகவே ஆர்வமாய் கவனியுங்கள். உங்களுக்கு தெரிந்த அருமையானவர்களுக்கும் இந்த செய்தியை குறித்து சொல்லுங்கள். முதலாவதாக, கர்த்தர் தாவீதை போல நம்ம ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 55வது அதிகாரம் அப்படியாக குறிப்பிடுகிறது. என்னுடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கும்போது தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு தருவேன் என்று குறிப்பிடுகிறார். சில மொழிபெயர்ப்புகளிலே இரக்கத்தை தருவேன் என்று குறிப்பிடுகிறார். இந்த கிருபை இரக்கத்தையும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து, பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். தாவீதுக்கு கர்த்தர் சென்ற இடமெல்லாம் வெற்றி கொடுத்து கொண்டு இருந்தார். பாருங்கள், இந்த 2 சாமுவேல் 8:14 திருவசனம் கத்தோலிக்க பொது மொழிபெயர்ப்பிலே தாவீது சென்ற இடமெல்லாம் அவருக்கு கர்த்தர் வெற்றி கொடுத்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் நம் கையிட்டு செய்கின்ற எல்லா பணிகளிலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வேத பண்டிதர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஏன் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே குறிப்பிடப்படுகிறது, தாவீதின் குமாரர்களிலே ஒரு 5 பேர் கர்த்தருக்குள்ளே தங்களுடைய ஓட்டத்திலே வெற்றிகரமாக இருந்தார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. அதை குறித்து நாம் சில காரியங்களை நாம் தியானிக்கிறோம். 2 நாளாகமம் 13வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே அபியா என்கின்ற ஒரு அரசனை குறித்து குறிப்பிடப்படுகிறது. அவர் தாவீதினுடைய மகனாகிய சாலமோனுடைய மகனுடைய மகன். அப்போ அவரை சுற்றிலும் இஸ்ரேல் மக்களிலேயே ஒரு தரப்பினர் அவருக்கு விரோதமாக வருகிறார்கள். பாருங்கள், அவர்களுடைய படை வீரர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. இந்த அபியா அதுவரைக்கும் கர்த்தருக்கு தூரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர். இந்த யுத்தம் வந்தவுடனே அவர் கர்த்தருக்கு நேராக தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறார். கர்த்தர் என்னுடைய, அதாவது தகப்பனாகிய தாவீதுக்கு இன்னென்ன விதத்திலே வாக்கு பண்ணியிருக்கிறார், ஆகவே நாங்கள் அதன்படி செய்து கொண்டு இருக்கிறோம், ஆகவே கர்த்தர் எங்களுக்கு வெற்றி கொடுப்பார் என்று குறிப்பிடுகிறார். அதே போல் கர்த்தர் அந்த அபியா ராஜாவின் காலத்திலே அவருடைய பலத்தை பார்க்கிலும் அதிக பலத்தோடு கூட இருந்து கொண்டிருந்த மற்ற மக்களிடத்திலிருந்து கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்.
நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்கள். அந்த 2 நாளாகமும் 14வது அதிகாரம் 15வது அதிகாரங்களிலே ஆசா என்கின்ற அரசனை குறித்து பார்க்கிறோம். அந்த ஆசாவும் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்து கொண்டு இருந்தார். அவர் தன்னுடைய தேசத்திலே கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிபாடுகளை அப்புறப்படுத்தினார். கர்த்தருக்கு பிரியமில்லாத வேசி மார்க்கத்தார், விபச்சார மார்க்கத்தாரை அப்புறப்படுத்தினார். ஆகவே பரலோகத்தின் தேவன் அவர் மீது பிரியமாக இருந்தார். இந்த ஆசா ராஜாவுக்கு விரோதமாகவும் அவரை பார்க்கிலும் பலத்த சேனை அவருக்கு விரோதமாக வந்தது. அப்பொழுது ஆசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். இந்த யுத்தத்தில் எங்களுக்கு துணை நில்லும், ஜெயம் கொடும் என்று கேட்கிறார். கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். அதுக்கடுத்து அவருடைய மகன் யோசபாத்தை பார்க்கிறோம். அவருக்கும் விரோதமாக 3 ராஜாக்கள் தங்கள் சேனைகளோடு கூட வருகிறார்கள். அப்பொழுதும் யோசபாத் கர்த்தருடைய முகத்தை தேடுகிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தீர்க்கதரிசியின் மூலமாக அனுப்புகிறார். யுத்த சேனைக்கு முன்பதாக துதியின் சேனையை நிறுத்தி நான் வெற்றி கொடுப்பேன் என்று குறிப்பிடுகிறார். அதே போல் அந்த கர்த்தருடைய ஆலோசனைக்கு அவர் கீழ்ப்படுகிறார். கர்த்தர் அவருக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். அதே போல் 2 நாளாகவும் 26வது அதிகாரத்தில் உசியா ராஜாவை குறித்து பார்க்கிறோம். உசியா ராஜாவுக்கும் கர்த்தர் அநேக வெற்றிகளை கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்தின் தேவன் நமக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருந்து கொண்டு இருக்கிறார். வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் கொடுக்கிறார். குடும்பத்திலே கொடுக்கிறார், வேலை தொழிலிலே கொடுக்கிறார், சொத்து சுதந்திரங்களிலே கொடுக்கிறார், சபையிலே கொடுக்கிறார், ஊழியங்களிலே கொடுக்கிறார். ஆமாம், இந்த கர்த்தருடைய சபையும் ஜெயம் கொள்ளுகிற சபையாக இருக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆவியானவர் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு இருக்கிறார். தாவீதின் வாழ்க்கையிலே கர்த்தர் அந்த ஜெயத்தை துவங்கி வைத்தார். அவருடைய புத்திரர்களிலே கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் உத்தமமாய் நடந்த அவருடைய வாரிசுகளிலே அந்த ஜெயத்தை திரும்ப திரும்ப கொடுத்து கொண்டே இருந்தார். இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவன் நமக்கும் தனிப்பட்ட விதத்திலும் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஸ்தாபனங்களிலும் சபையிலும் அதை கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். விட்டு கொடுப்போமா பிரியமானவர்களே? ஸ்தோத்திரம். தாவீது கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதிலே அவர் உண்மையுள்ளவராக இருந்து கொண்டே இருந்தார். பாருங்கள், முதல் அந்த அபியாவுக்கும் மற்ற இன்னொரு தரப்பினருக்கும் சண்டை வந்தபோது அபியா அதைத்தான் குறிப்பிடுகிறார். 2 நாளாகமம் 13:15 நாங்கள் கர்த்தர் எங்களுக்கு எப்படியெல்லாம் கற்பித்து கொடுத்தாரோ சொன்னாரோ அதன்படி நாங்கள் கர்த்தரை எருசலேமில் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். நீங்களோ அந்த ஆராதனையை தாறுமாறாக்கி விட்டீர்கள். நீங்களோ அங்கே கர்த்தர் வைத்திருக்கிற முறைமைகளை மாற்றி விட்டீர்கள் உங்கள் சுயநலத்திற்காக என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்று கர்த்தரை ஆராதிக்கிறதில் கர்த்தர் விரும்புகிறபடி, கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறபடி, புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவின் கட்டளைகளின்படி, உபதேசத்தின்படி நாம் கர்த்தரை ஆராய்த்து கொண்டு இருக்கிறோமா? யோசனை பண்ணி பார்ப்போம். ஸ்தோத்திரம். இந்த துதி ஆராதனை என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒரு காரியம். எலியா தீர்க்கதரிசிக்கும் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் ஒரு சண்டை வருகிறது. சண்டை என்றால் வாக்குவாதம். அப்பொழுது எலியா செய்கிற ஒரு காரியம், கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தை அவர் ஏற்படுத்துகிறார். அப்பொழுது பரலோகத்தின் தேவன் அக்கினியினால் பதில் கொடுத்து அந்த இடத்திலே தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். இன்று புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணியிருக்கிறார். பிதாவை தொழுது கொள்கிறவர்கள் எங்கும் தொழுது கொள்ளலாம். அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இன்று நாம் கர்த்தரை ஆராதிப்பது, துதிப்பது, தொழுது சேவிப்பது எப்படி இருந்து கொண்டு இருக்கிறது? நாமே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க, நமக்கு ஜெயம் கொடுக்க வைத்திருக்கிற வழியை நாமே தடை செய்து விட்டு கொண்டு இருக்கிறோம். ஆமாம், சுய திருப்தி அடைந்து கொள்ளுகிறோம். கர்த்தர் விரும்புகிறபடி, கர்த்தர் நியமித்திருக்கிறபடி அவரை ஆராதிக்க நம்மை அர்ப்பணிப்போம். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு உதவி செய்ய, நம்முடைய தோல்விகளை ஜெயமாக மாற்ற அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. அடுத்தபடியாக ரோமர் 10வது அதிகாரம் 12வது வசனத்தில்
ஆவியானவர் அங்கு எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும் வாக்கு பண்ணப்பட்டிருந்தது. புதிய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் மக்களுக்கும் அது இருக்கிறது. அவர்கள் தான் அதுக்கு உரிமை பேரானவர்கள். அதே நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனுடைய அன்பு நம்மையும் அந்த கூட்டத்தோடு சேர்க்கிறது. அந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் அழகாய் சொல்லுகிறார், அங்கே யூதரானாலும் சரி கிரேக்கரானாலும் சரி, அந்த காலத்தில் யூதர்களுக்கு அடுத்தபடியாக அங்கே கிரேக்க நாகரிகம் பூமியில் வேரூன்றி இருந்தது. அப்போது ஆவியானவர் பொதுவிலே குறிப்பிடுகிறார், யூதரானாலும் சரி கிரேக்கரானாலும் சரி அடிமையானாலும் சரி சுயாதீனானாலும் யாராக இருந்தாலும் சரி கர்த்தரை தொழுது கொள்ளுகிற யாருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். பரலோகத்தின் தேவனுக்குள்ளே மிகுதியான ஐஸ்வர்யம் இருந்து கொண்டு இருக்கிறார். அதை அவர் நமக்கு கொடுக்கிறார். அதற்கு அவர் வைச்சிருக்கிற ஒரு வழிமுறை நியமம் அவரை ஆராதிப்பது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை ஆராதிக்க நம்மை விட்டு கொடுப்போமா? புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் கிட்டி சேர்கிற யாவருக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை வாக்கு பண்ணுகிறார். அந்த ஆவியானவர் நம்மை பிதாவை தொழுது கொள்ளுகிறதிலே நம்மை வழி நடத்துகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையின் நோக்கமே நமக்கு இருக்கக்கூடிய ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கும்படியாக. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த துதியின் உடையை கொடுக்கும்போது நமக்கு ஒரு பக்கம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிறார், நீதியின் சால்வையை கொடுக்கிறார், துதியின் உடையை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அதன் மூலமாக நாம் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க முடியும். ஆமாம், சில நேரம் வாயில் முணுமுணுக்கிறோம். ஆமாம், எப்பொழுதும் நம்ம கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க முடியும். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வான். தானியேலை குறித்து அந்த தரியு என்கின்ற பேரரசன் குறிப்பிட்டார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா. தானியேல் அந்த சிங்கங்களின் கெவியில் இருந்து காப்பாற்றப்பட்டிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தரை துதிப்பதிலே நாம் கர்த்தருக்குள்ளே இன்னும் வளர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு நன்மைகளை செய்யும்போது, அற்புதங்களை செய்யும்போது நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம், அதோடு திருப்தி அடைந்து விடுகிறோம். அதில் நாம் அவரை பின்பற்ற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை 10 குஷ்டரோகிகளுக்கு சொஸ்தமாக்கினார். 10 பேரில் 9 பேர் திரும்ப வரவில்லை. ஒரே ஒருவன், அவன் இஸ்ரவேலன் அல்ல. 9 பேர் இஸ்ரவேலர்கள். ஆனால் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த மனமில்லாதபடிக்கு அவர்கள் இன்னும் பழைய முறைமைகளிலே மூழ்கினவர்களாக ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஒரே ஒருவன், அவன் சமாரியன். சமாரியன் என்றால் அந்த காலத்தில் இருந்த ஒரு விதமான கலப்பினம். அதாவது யூதர்களிலிருந்து அவர்கள் மற்ற மக்கள் மூலமாக உருவான ஒரு இனம் சமாரிய இனம். அந்த ஒரு நபர் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சிரபணிக்கையா ஸ்திரீ, ஒரு பெண் ஒருவளுடைய மகளுக்கு அற்புத சுகம் கொடுத்தார். பாருங்கள், அவள் ரொம்ப விசுவாசத்திலே மெச்சி கொள்ளப்பட்டாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால். அவளுக்கு அற்புதம் நடந்த பிறகு அவள் தொடர்ந்து கர்த்தரை ஃபாலோ பண்ணினாள் என்று அங்கே குறிப்பிடப்படவில்லை. எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, இங்கே எவ்வளவோ அற்புதங்களை நாம் பெறுகிறோம். கர்த்தரிடத்தில் ஒரு நன்றி உணர்வு இருக்கிறதா? யோசனை பண்ணி பார்ப்போம். ஸ்தோத்திரம். நாம் வாழ்நாளெல்லாம் அவரை ஆராதிக்க, ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவரை துதிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்துருக்களிலிருந்தும் நாம் விலக்கப்படுகிறோம். சங்கீதம் 18 அப்படி சொல்லுகிறது. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி நான் ரட்சிக்கப்படுகிறேன் என்று தாவீது அரசன் குறிப்பிடுகிறார்.
தாவீது கர்த்தரை ஆராதிப்பதிலே தேர்ந்தவராக இருக்கிறார். எக்காலத்திலும் நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன் என்று குறிப்பிடுகிறார். குட் டைம்ஸ், பேட் டைம்ஸ், வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் துக்கத்திலும், மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் அவர் கர்த்தரை துதிக்க பழகியிருந்தார். ஆவியானவர் நமக்கும் உதவி செய்கிறார். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். இந்த நாளிலே துதியின் காரியத்திலே உங்களை பலவீனப்படுத்தி கொண்டு இருக்கிற அசுத்த ஆவிகளுக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருந்து அவைகளை துரத்துங்கள் ஆண்டவருடைய நாமத்தினால். ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிக்க பழகுங்கள். சங்கீதம் 18 நீங்கள் முழு அதிகாரத்தில் ஆரம்ப வசனங்களை வாசித்து பாருங்கள். அது ஒரு மகிமையான சங்கீதம். சில நேரங்களில் அந்த பாடலை பாடும்பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் வல்லமையாக இறங்கி வருகிறதை என்னுடைய ஊழியங்களிலே கண்டிருக்கிறேன். ஆமாம், என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவன் நீரே. ஆமாம், மகிமைக்கு பாத்திரரே என்று சொல்லும் பொழுதே ஆவியானவர் அங்கே வானத்திலிருந்து கர்த்தர் அவருடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. அவரே நம் நடுவில் ஆராதனைக்குரியவர், மகிமைக்குரியவர். ஆமாம், இன்றைக்கி கர்த்தரை ஆராதிக்கிறதும் இன்றைக்கி சில பேர் அவங்களுக்கு எது கன்வீனியன்ட்டு, ஆமாம், எது ஆமாம் நமக்கு தோதியது, நமக்கு எது வசதியானது, வாய்ப்பானது, அதுதான் பார்க்குறோம் சில நேரங்கள். அப்படி இருக்கக்கூடாது. ஆவியானவர் நம்மை நடத்துகிறபடி கர்த்தர் முழு வேதாகமத்திலும் அவரே முன்மாதிரியாக இருந்தார். தாவீது முன்மாதிரியாக இருந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் முன்மாதிரியாக இருக்கிறார். அவர் பூமிக்குரிய வாழ்க்கையிலே அவர் இருந்த பொழுது பிதாவை ஸ்தோத்தரிக்கிறார், மகிமைப்படுத்துகிறார், பிதாவுக்குரிய இடத்தை கரெக்டாக கொடுக்கிறார், பிதாவுக்குரிய கனமகிமையை கொடுக்கிறார். ஆமாம், அவர் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து கொண்டே இருந்தார். ஆமாம், இன்றைக்கி நம்ம வருங்கால சந்ததியிலுமே சிலர் ஏசப்பா அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுறதோட திருப்தி அடைஞ்சிடறாங்க. ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்குறாரு. ஆனால் பிதாவாகிய தேவனையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவரையும் மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஏசப்பா கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதிலும் நாம் வளருவது தான் கர்த்தருக்குள்ளே நாம் தேறுவது என்பதை இந்த நாளிலே திட்டமாய் புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் பரலோகத்தின் ஐஸ்வர்யங்களையும் வைத்திருக்கிறார், பூமிக்குரிய ஐஸ்வர்யங்களையும் வைத்திருக்கிறார், கனம், மேன்மை, மகிமை, தனி மேன்மைகளை வைத்திருக்கிறார். ஆமாம், இண்டிவிஜுவலாக வைத்திருக்கிறார், குடும்பமாக வைத்திருக்கிறார், தொழில் வேலை வாய்ப்புகளிலே வைத்திருக்கிறார், சொத்து சுதந்திரங்களிலே வைத்திருக்கிறார், ஊழியங்களிலே வைத்திருக்கிறார். சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் தனி மேன்மை. வேதாகமத்திலே தனி மேன்மை பெற்றவர்களெல்லாம் இருக்கிறார்கள். சாலமன் அரசனுக்கு கர்த்தர் கொடுத்தார். உன்னை போலத்த ஒரு அரசன் உனக்கு முன்னாடியும் இருந்ததில்லை, பின்னாடியும் இருக்க போகிறதில்லை என்று குறிப்பிட்டார். ஏன்னா கண்பான கர்த்தருடைய அன்பு அவ்வளோ ஆச்சரியமான ஒரு அன்பு. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஆராதனை தொழுகையில் உள்ள முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவ சமூக பழக்கத்திலே நாம் இன்னும் வளர முடியும். அவரை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவரை நமக்கு சமீபமாய் பெற்றிருக்கிறது போல பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி என்று பக்தன் குறிப்பிட்டார். நாம் அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நம் அருகிலே வருகிறார். நம்முடைய இருதயத்தை அவருக்கு திறந்து கொடுக்கும்போது நம்மை நிரப்புகிறார், நம்மையே ஒரு ஆலயமாக மாற்றுகிறார். நாம் கூடி ஆராதிக்கிற இடங்களிலேயும் அவர் வெளிப்படுகிறார். ஒரு எச்சரிப்பின் சத்தத்தையே நான் உங்களுக்கு சொல்லட்டும். தானியேலின் புஸ்தகத்திலே கடைசியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறோம், அன்றாட பலி நீக்கப்படும். இன்று நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் கர்த்தருக்கு துதி பலி செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனை தொழுது சேவிக்க வேண்டும். இது ஒவ்வொரு விசுவாசிக்கும் கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. அடுத்தபடியாக தாவீதின் குமாரர்களுடைய பட்டியலிலே நாம் பார்க்கும்போது முதலாவதாக அபியாவை பார்த்தோம். அபியாவை பற்றி சில நெகட்டிவ் குறிப்புகளும் இருக்கிறது. ஆனால் அவருக்கு ஒரு கிரைசிஸ் வரும்போது உடனே கர்த்தரை பற்றி படிக்கிறவராக இருந்தார். ஆண்டவரே நீர் இப்படி சொல்லி இருக்கிறீரே என்று சொல்லி ஆண்டவரை பற்றி படிக்கிறவராக இருந்தார். இன்று
உலக காரியங்களிலே ஆண்டவரை விட்டு விலகி போனாலும் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற காரியங்களை இருதயத்திலே பத்திரப்படுத்துவீர்கள் என்றால் ஆண்டவர் நம்மை கரெக்டாக எந்த நேரத்தில் நம்மை தொட வேணுமோ அந்த நேரத்தில் கரெக்டாக பற்றி பிடிப்பார். யாக்கோபை எந்த நேரத்திலே கர்த்தர் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி திட்டம் வைத்திருந்தாரோ அந்த இடத்துல கரெக்டாக அவரை பிடித்தார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஸ்தோத்திரம், அதை மறந்து விடக்கூடாது. அடுத்து ஆசாராஜா காரியத்திலேயும் கர்த்தர் ஜெயம் கொடுத்தார். ஆசாராஜாவுக்கு உள்ள ஒரு டிராபேக் என்னென்னா, அவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறது கிடையாது. ஆசாராஜாவினுடைய டிராபேக்கு. இன்று நம்முடைய வாழ்க்கையிலே புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலும் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறார், மறந்துவிடக்கூடாது. அவர்கள் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. பிற்காலத்திலேயே பாருங்கள், ஆசாராஜா தீர்க்கதரிசிகளை ஏற்றுக்கொள்கிறது கிடையாது. தீர்க்கதரிசிகளின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறது கிடையாது சிலது. அதனாலே அவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருக்கிற பரிபூர்ண நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யங்களை பெற்றுக்கொள்கிறதிலே சில பேர் தடுமாறுகிற இந்த காலத்திலும் நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் அந்த ஆசாராஜாவினுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து யோசபாத் ராஜாவை கொடுக்கிறார். கர்த்தர் எனக்கு ஒரு முறை கற்றுக் கொடுத்தார். அந்த ஆசாராஜா குடும்ப வாழ்க்கையில் அதிகம் ஆசீர்வதிக்கப்பட்டவர். யோசபாத் ராஜா தொழில், வேலை வாய்ப்பு, அரசாட்சி போன்ற காரியங்களிலே அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர். இந்த யோசபாத் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவர்கள் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கிறார். சோத்திரம். அந்த பகுதியிலே குறிப்பிடப்பட்டிருக்கும், தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள் எழுதப்பட்டிருக்கோம். இன்று கர்த்தருடைய சபையிலே தீர்க்கதரிசிகளின் ஊழியத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அங்கே யுத்தத்திலே ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமாம், அந்த யுத்த சேனைக்கு முன்பதாக துதியின் சேனையை நிறுத்து என்று சொல்லி அவர்கள் துதிக்கும் போது கர்த்தர் அதிசயமாக கிரியை செய்கிறார், அபூர்வமாய் கிரியை செய்கிறார். அவர்கள் தேவனுடைய மகிமையை பார்க்கிறார்கள். கர்த்தருக்குள்ளே மனம் மகிழ்ந்து கர்த்தரை தொடர்ந்து ஆராதிக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஸ்தோத்திரம். அடுத்து யோசபாத் ராஜாவின் அடுத்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் உசியா ராஜா. இந்த உசியா ராஜாவின் வாழ்க்கையிலே கர்த்தர் எல்லா பகுதிகளிலும் வெற்றி கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. பாருங்கள், இது பரிசுத்த ஆவியானவரின் காலமாக இருக்கிறது. அபியா ராஜா ஆராதனையை முக்கியப்படுத்தினார். ஆசா ராஜா கர்த்தரிடத்திலே ஜெபிப்பதை, வேண்டுதல் செய்வதை முக்கியப்படுத்தினார். யோசபாத் ராஜா காலத்திலே கர்த்தரை ஆராதிப்பதை முக்கியப்படுத்தினார், துதிப்பதை முக்கியப்படுத்தினார், கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதை முக்கியப்படுத்தினார். நேரடி வாய்ஸ் ஆஃப் காட், ரீமா வேர்ட்ஸை கேட்பதிலே அவர்களை உறுதிப்படுத்தினார். புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்மோடு கூட பேசுகிறார். ஸ்தோத்திரம். நேரடியாக பேசுகிறார், சொப்பனங்களின் மூலமாக பேசுகிறார், வேதாகமத்தின் மூலமாக பேசுகிறார், சபையின் மூலமாக பேசுகிறார், ஊழியர்களின் மூலமாக பேசுகிறார், ஊழியங்களின் மூலமாக பேசுகிறார். வாஞ்சிக்க வேண்டும் பிரியமானவர்களே, ஜெயம் உண்டாகும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு ஜெயம் உண்டாகும், ஜீவன் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், ஆமாம், எச்சரிப்பு உண்டாகும். ஆண்டவராகிய 2வது வருகைக்கு என்று கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையை செழிக்க பண்ணுவார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஸ்தோத்திரம். உங்கள் கண்கள் இந்த நாளிலே ஆவியானவர் திறக்க வேண்டும் என்று விரும்புகிறார். புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவின் சபையே விழித்து கொள்ளுங்கள். கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தினால் நிரம்புங்கள். உங்கள் வஸ்திரங்களை ஆண்டவர் உங்களுக்கு புதிய வஸ்திரங்களை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அலங்கார வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். தூசியை உதறிவிட்டு எழும்புங்கள். அசுத்த நீ உன் பக்கமாய் வருவதில்லை. ஸ்தோத்திரம். அது ஆண்டவர் எச்சரிப்பாக கொடுக்குறாரு. ஆனால் அசுத்தமானவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பக்கத்தில் வந்தாங்கன்னா ஆண்டவர் அவங்களை ரட்சித்திருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. கடைசி காலத்திலே கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம் மூலமாக இந்த முழு பூமியிலேயும் கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ரட்சிப்பு, கர்த்தருடைய ஜீவன் வெளிப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், யோசபாத் காலத்தில் தீர்க்க தரிசன ஊழியம் கனம் பண்ணப்பட்டது. உசியா ராஜா காலத்திலே ஸ்தோத்திரம், அந்த தீர்க்க தரிசனத்திலேயே ஹையஸ்ட் ஃபார்ம் விஷன்ஸ் ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆமாம், கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஒரு வாலிபர் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், சொப்பனங்களை காண்பார்கள், தரிசனங்களை காண்பார்கள். பாருங்கள், இது புதிய ஏற்பாட்டிலே வாக்கு பண்ணப்பட்டு இந்த நாளிலே கர்த்தர் அதை நிறைவேற்றி கொண்டு வருகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே உசியா ராஜா காலத்திலே அது நிறைவேறப்பட்டு கொண்டு வந்தது. 2 26 வாசித்து பாருங்கள். தேவனுடைய தரிசனங்களிலே புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே அவன் தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். அவன் தேவனை தேடின காரியத்திலேயே கர்த்தர் அவனுக்கு ஒரு அனுகூலத்தை கட்டளையிட்டார். காரியத்தை வாய்க்க பண்ணினார், சித்தி கொடுத்தார், ஜெயம் கொடுத்தார், வழிகளை திறந்தார். கர்த்தர் ஒரு 21 வருஷத்துக்கு முன்னால் இந்த உசியா ராஜாவை பற்றி கற்றுக் கொடுத்தார். ஆமாம், இந்த உசியா ராஜா வேதாகமத்திலே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட நபர். ஆண்டவர் என்னோடு பேசும்போது குறிப்பிட்டார், எனக்கு அந்த ராஜாவை அதுக்கு முன்னாடி நான் வாசித்தது பொதுவாக வாசிச்சிருக்கேன், அதை குறித்ததான ஒரு வெளிப்பாடு உணர்த்துதல் இல்லை. ஆனால் கர்த்தர் அந்த நாளிலே முகமுகமாக என்னோடு பேசும்போது அதை குறித்து வெளிப்படுத்தினார். இந்த உசியா ராஜா பிற்காலத்திலே ஒரு தவறு செய்தான், அவனை சிட்சித்து என் பக்கம் சேர்த்து கொண்டேன் என்று குறிப்பிட்டார். பாருங்கள், அந்த காலத்தில் இருந்த ராஜாக்களிலேயே மிக அதிக காலம் எருசலேமிலே அரசாண்டவன் அவன். 52 ஆண்டுகள் அவன் அரசாண்டான். மற்ற பிரபலமான ராஜாக்களெல்லாம் 40 வருடங்கள், தாவீது, சாலமன் போன்றவர்கள். ஆனால் இந்த உசியா ராஜா 52 ஆண்டுகள் அன்டிஃபீட்டட், தோல்வி என்பதே அவருடைய வாழ்க்கையிலே கிடையாது. ஸ்தோத்திரம். பிற்காலத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற நியமத்தை அவன் மீற நினைத்தான். ஆராதனையிலே அதுவும் ஆண்டவர் அவனை சிட்சித்தார். சிட்சிக்கிறது, தேவன் யாரில் அன்பாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் சிட்சிக்கிறார், மற்றவங்கள அவங்க இஷ்டத்துக்கே விட்டுறார். அதை புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய சிட்சை நம்முடைய பிரயோஜனத்திற்கென்று, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கென்று, நாம் சீர்பொருந்தும்படிக்கு, நாம் கர்த்தருடைய சபையிலே, கர்த்தருடைய ஊழியத்திலே தேவனால் பயன்படுத்தப்படும்படியாக. மறந்துவிடக்கூடாது. இந்த உசியா ராஜா இன்று பரதீசில் தான் இருந்து கொண்டு இருக்கிறார். நாம் பரலோகத்துக்கு போகும்போது நாம் அவரை பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. இந்த நாளில் ஆவியானவர் நம்மோடு வற்புறுத்துகிற ஒரு காரியம், தாவீதுக்கு கர்த்தர் சென்ற இடமெல்லாம் வெற்றி கொடுத்தார். அவருடைய குமாரர்கள் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தரை தேடி, கர்த்தருடைய சத்தத்துக்கு, கர்த்தருடைய தரிசனங்களுக்கு உண்மையாய், புத்திசாலியாய் அதற்கு கீழ்ப்படிந்த பொழுது கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். இன்று நம்முடைய காரியம் எப்படி இருந்து கொண்டு இருக்கிறது? ஆவியானவரிடத்தில் கேட்டு பார்ப்போம், கர்த்தரிடத்தில் விசாரிப்போம். ஸ்தோத்திரம். சில பேருக்கு குடும்பத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது, ஆனால் கையின் பிரயாசத்தில் இன்னும் ஒரு விருத்தி இல்லை. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்து கொண்டு இருக்கிறது? ஆண்டவரிடத்தில் கேட்டு பார்ப்போம் பிரியமானவர்கள். இல்லை என்றால் ஆவியானவர் எந்த இடத்துல உணர்த்தினாரோ அந்த இடத்துல கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிப்போம், விட்டு கொடுப்போம். ஆண்டவரே, உங்கள் இரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவரே, நீர் எனக்கு ஜெயம் கொடும் ஆண்டவரே என்று கேட்போம். ஆண்டவர் கட்டாயம் கொடுப்பார். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே தன்னையே ஒப்பு கொடுத்து பலியாக்கி, அவருடைய இரத்தத்தின் மூலமாக, அவருடைய பாடுகள், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், பரமேறுதலின் மூலமாக மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார். அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே மகிமை. இன்று அந்த பலன்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நம்மை விட்டு கொடுப்போம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் துதிக்க, ஆராதிக்க நம்மை அர்ப்பணிப்போம், விட்டு கொடுப்போம். ஆவியானவர் உதவி செய்து கொண்டு இருக்கிறார். சுய திருப்தி அடைந்து விடக்கூடாது. கர்த்தர் வைத்திருக்கிற புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் வைத்திருக்கிற நியமங்களை மீறிவிடக்கூடாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேஷம் போடக்கூடாது. கர்த்தர் உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். தாவீது சொல்லுகிறார், என்னுடைய உள்ளிந்திரியங்களை நீரே ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே என்று ஆண்டவருடைய கையில் அர்ப்பணிக்கிறார்.
அந்த தாவீதை கர்த்தர் காப்பாற்றினார், வெற்றி கொடுத்தார், விருத்தி அடைய செய்தார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கரம் அமரட்டும், கிருபை இறங்கட்டும், உங்கள் ரத்தம் தெளிக்கப்படட்டும், உங்கள் அபிஷேகம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தராகிய உம்மை ஆண்டவரே நாங்கள் தேடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. இன்னும் எங்களை பக்குவப்படுத்துவீராக. உங்கள் ஆவியானவருடைய அக்கினி ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கட்டும் ஆண்டவர். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற சாபங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே முறிக்கப்படுவதாக, தடைகள் விலகுவதாக. ஆண்டவரே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரோடும் இருப்பீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அவருடைய மகிமையை அறிந்தவர்களாய் உணர்ந்தவர்கள் அவருடைய மேன்மைக்கு தக்கவாறு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஸ்தோத்திரம். எஸ் ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை அங்கீகரித்து கொண்டு இருக்கிறதாக உணர்த்துகிறார். ஸ்தோத்திரம். எஸ் ஹல்லேலூயா. சிலர் மேலே அபிஷேகம் இறங்குகிறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்வீர்களாக. அக்கினி அபிஷேகம் இன்னும் இறங்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய சிறையிருப்பும் அடிமைத்தனமும் பற்றாக்குறையும் குறைவுகளும் பரிபூர்ணமாய் நீங்கட்டும் ஆண்டவர். ஆண்டவரே, தோல்வியின் கிரியைகள் எல்லாம் உம்முடைய நாமத்தினாலே நீங்கி போகட்டும் ஆண்டவரே. நீதிமொழிகள் 21:31 ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்னபடியா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னபடியா ஆண்டவரே, சொந்த தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஜெயம் கொடுப்பீராக. வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஸ்தாபனங்களிலும் ஜெயம் கொடுப்பீராக. சபையிலே ஜெயம் கொடுப்பீராக. ஊழியங்களிலே ஜெயம் கொடுப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற அளவின்படி விருத்தி உண்டாகட்டும், பெருக்கம் உண்டாகட்டும், அதிசய நிறைவேறுதல்கள் உண்டாகட்டும், ஆசீர்வாதங்கள் பரிபூரணப்படட்டும், நன்மைகள் பரிபூரணப்படட்டும், அற்புத அதிசய அடையாளங்கள் பலத்த பெரிய செய்கள் நடைபெறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிறதாகவும் உணர்த்துகிறார். அதே நேரத்தில் தேவன் வைத்திருக்கிற அவருடைய மகிமையின் பரிபூரணத்திலிருந்து அவர் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறதாக சொல்லுகிறார். பரலோகத்தின் பரிபூரணத்திலும் நாம் பங்கடைய போகிறோம். பூமிக்குரிய பரிபூரணத்திலும் நாம் பங்கடைய போகிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் பரிபூரணத்தை பெற்றிருக்கிறோம் என்று கொலோசையர் 2 குறிப்பிடுகிறார். அந்த வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்வீர்களாக. கர்த்தாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமக்கே சகல துதி கனம் மகிமையார் எடுக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.